தமிழோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல மாவீரன் தான், ஆனால் இந்த சீட்டு விளையாடத்துல நான் தான் மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு சேதுக்கிட்ட. சரி, என் பேரன் நல்லா தான் விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி விளாட்லாமா, எவ்வளோ பெட்டு? 500 பெட்டு. எதுக்கு பணத்தெல்லாம் வச்சு விளாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 500 வைக்கிறாங்க. வச்ச உடனே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்காங்க. சீட்டை ஆடிக்கினே இருக்கும்போது பின்னாடி இருந்து அப்படியே ஒரு ஜோக்கர் சீட்டை தமிழோட அப்பா எடுக்கிறாரு, வைக்கிறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது அப்படியே பார்க்குறாங்க தமிழோட பாட்டி. பார்த்துட்டு உடனே அந்த சீட்டை அங்கேருந்து எடுத்துட்டோன்னே தமிழோட அப்பா போய் பார்க்குறாரு. ஐயோ, என்ன சீட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேது ஜெயிச்சிடறாரு. நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம் அப்பா, ஆமாம் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பார்த்தீங்களா எங்கள் பேரன் சூப்பராக ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தமிழோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழவே இல்லை போல இருக்கா, ஒரு வெகுளியாக இருக்கா, எதுவுமே அவளுக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாப்பிள்ளை பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, இரு நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. வாங்க மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழையெல்லாம் போடுறாங்க. போட்டு முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் குழம்பு எல்லாமே அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இன்னைக்கு முருங்கைக்காலே எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டிக்கு எல்லாமே தெரியுது, எதுவுமே பேசவே இல்லை. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ளை, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா நல்ல சாப்பாடெல்லாம் போடுறாங்க. நல்லா சாப்பிட்றாரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பாத்தியா, நான் சீட்டுக்கட்டில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. தமிழ் அப்படியே பார்க்குறாங்க. நீ பார்க்காத தமிழ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி சரி உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாரு. 2 பேருமே ரொம்ப பாசமாக அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழோட அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்ருக்காரு, பாத்தியா முருங்கை பொரியல், முருங்கைக்காய் எல்லாமே சாப்பிட்ருக்காரு, கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்தால் போதுங்க, ஆனால் நம்ம பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, பார்க்கவே பாவமாக இருக்குது மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். சேது தமிழ்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் ஒன்று, நீ சீட்டை தொட்டு கொடுத்த உடனே தான் நான் ஜெயிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இனி எப்போவுமே எனக்கு ராசி தான், நீ கூட இருந்தாலே போதும், எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு.